ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார் கேர். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது இதை நீங்கள் அடப்போடா என்ன அப்படின்ற மாதிரி இக்னோர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் வரும். ஏன் ஜெயில் தண்டனை கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அதே போல நம்ம கார் அப்படின்றது நம்மளுடைய இன்னொரு வீடு. அந்த வீட்டை நம்ம முறையாக பார்த்துக்கலன்னா நம்ம எப்படி வந்துட்டு அஸ்திவாரம்லாம் கரெக்டாக போடணும், அப்படி இல்லைன்னா வந்துட்டு வீடு வந்து சரிஞ்சு விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம முறையா பார்த்துக்கலன்னா கண்டிப்பாக காரில் விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்முடைய உயிருக்கும் பாதிப்பு, நம்மளுடைய பணத்திற்கும் பாதிப்பு. நம்ம ஒரு டிராவல் டைம்ல ஒரு 100 ரூபா பெட்ரோல் அடிச்சுட்டு வண்டி எடுத்துட்டு போறோம். ஆனா அந்த டிராவல் டைம்ல சரியா நம்ம வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணாததுனால அந்த டிராவலிங் வந்துட்டு நமக்கு நல்லா இருக்காது. இன்கேஸ் ஃபைன் விழுந்ததுன்னா அதனுடைய யோசனை இருக்கும். அந்த ஜேர்னியை நீங்கள் பெருசாக என்ஜாய் பண்ணவே முடியாது. இதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு நம்ம இந்த டிராஃபிக் வந்துட்டு ரூல்ஸோட ஒரு சில அப்டேட் அப்படின்றது வந்திருக்குது. அதில் நீங்கள் இதெல்லாம் சரி பார்த்துக்கலைன்னா உங்களுக்கு ஃபைன் அப்படின்றது விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வந்துட்டு வண்டி நம்பரை வச்சு இதை போய் செக் பண்ணி பாருங்கள். உடனே செக் பண்ணி பாருங்கள். அது எக்ஸாம்லேயும் நான் அதில் போட்டிருக்கேன். நான் வீடியோ ஒரு சாம்பிள் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். நான் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கார் வச்சுட்டு இருக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி கொடுங்க. அண்ட் அதே போல கார் உங்கள்கிட்ட இருக்குன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தயவு செஞ்சு பாருங்க. மோட்டார் வெஹிக்கிள் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 அப்டேட் ஆகி இப்போ 2023 2025க்கு சில ஃபைன் அதிகமாகிருக்குங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வித்தவுட் ஹெல்மெட்டுக்கு நமக்கு 1000 ரூபா ஃபைனு. அப்புறம் வித்தவுட் சீட் பெல்ட்டுக்கும் உங்களுக்கு 1000 ரூபா ஃபைன். ஏன்னா ஹெல்மெட் போடாதும் சீட் பெல்ட் போடாதும் ஒன்று தான். இதில் நிறைய விஷயங்கள் என்ன இருக்குன்னா, நீங்கள் இதெல்லாம் பண்ணலின்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கூட கிளைம் ஆகாது. சம்டைம்ஸ் ஏதாவது நடந்துருச்சுன்னா கூட ஓகே. அதுக்கப்புறம் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறவங்களுக்கு 10,000 ரூபா ஃபைனு, அப்புறம் ஜெயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குதுங்க. ஏன்னா இது வந்துட்டு வாண்டடாக ஒருத்தர் வந்து குடிச்சிட்டு மற்றவங்கள போய் விபத்துக்குள்ளாக்கிட்டாருன்னா இது வந்துட்டு அட்டெம்ப்ட் டு மர்டர் அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. என்ன நான் தானே குடிச்சிட்டு ஓட்டுறேன், என் காருக்குள்ளே தானே ஓட்டுறேன், அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. டிரைவிங் போகிறீங்கன்னா குடிப்பழக்கத்தை நிறுத்திடுங்க. தயவு செய்து நீங்கள் வீட்டில் வந்து என்ன வேணால் அது உங்களுடைய விருப்பம், தனிப்பட்ட விஷயம் அது. ஆனால் வண்டி ஓட்டும் போது அது மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ ஏப்ரல் 2025 இங்கே என்ன ஆகுதுன்னா, கார் டிரைவர் சீட் பெல்ட் போடாததுக்காக இவருக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா ஃபைன் அப்படின்றது சென்னையில் வந்துட்டு போட்டிருக்காங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. சீட் பெல்ட்டு, ஏன்னா சீட் பெல்ட்டு பெருசாக வந்துட்டு முதல்லலாம் வந்துட்டு சண்டை போட்டுருவாங்க, இல்லை வந்துட்டு கம்மியான ஃபைனை வாங்கிட்டு விட்டுருவாங்க. பட் இதனால வந்துட்டு அவருக்கு இன்சூரன்ஸ் கிளைம் கூட ரிஜெக்ட் ஆகிறதுக்கான ரிஸ்க் கூட அதிகம் அப்படின்றதையும் வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த ஆன்லைனில் சலான் செக் பண்ணுறதையும் மறந்துடுறாங்க. நம்ம எப்படி வந்துட்டு நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் அடிக்கடி செக் பண்ணுறோமோ, அதே போல் நம்ம எப்போ காரை வெளியில் எடுத்துகிட்டு போனாலும் நம்மளுடைய ஆன்லைன் சலானை செக் பண்ணணுங்க. அதை வந்துட்டு எப்படி செக் பண்ணுறதையும் நான் சொல்கிறேன் நான். ஸோ ஸ்பெஷலி சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர், ஏன்னா இதில் ஆட்டோமேட்டிக் ஏஎன்பிஆர் அப்படின்ற ஒரு கேமரா இருக்குது. இது ஆட்டோமேட்டிக்காக ஃபைன் அப்படின்றத போட்டுரும். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, ரெட் லைட்லாம் நம்ம வந்துட்டு கிராஸ் பண்ணி போகிறோம் இல்லைங்களா? ரெட் லைட் வந்து கிராஸ் பண்ணி போகிறது, நோ பார்க்கிங் ஜோனில் வந்துட்டு வண்டி நிறுத்துறது, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் கேமரா சென்ஸ் பண்ணி அது உங்களுக்கு ஃபைன் அப்படின்றத உங்களோட வண்டி நம்பரை வச்சு போட்டு விட்ரும். இது சில பேருக்கு மெசேஜ் கூட வராமல் இருக்கும். இது ஆர்சி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களே, அதில் தான் இங்கே ப்ராப்ளம் அப்படின்றது வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய நடந்திருக்கு. என்னுடைய ஃப்ரெண்டுக்கு கூட இது மாதிரி விஷயங்கள் ஆர்சி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்குள்ள அவன் ஒரு வண்டி வாங்கியிருந்தான். அந்த வண்டி ஆர்சி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு விடுங்க நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் ஆர்சி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகக்குள்ளதா தெரியுது இதில் எக்கச்சக்கமான ஃபைன் இருக்குன்றது. அதே போல் பழைய வண்டி வாங்க போகிறீங்கன்னா இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும். முதல் வேலையை நீங்கள் என்னமா பண்ணோம், ஆர்சி அதாவது வண்டி நம்பரை போட்டு சலானில் செக் பண்ணி என்னென்ன பெண்டிங்கில் இருக்கோ அதெல்லாம் ஓனரை கட்ட வைங்க. இல்லைன்னா அதுக்கான காசை வாங்கிக்கோங்க. சரி, எப்படிப்பா நான் செக் பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி வரலாங்க. ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஆர்சி வந்துட்டு இது செக் பண்ணுறது, சலான் செக் பண்ணுறது. அதாவது வந்துட்டு நான் இப்போ இந்த லிங்க் அப்படின்றதுக்குள்ளே போகிறேன். இதில் போயிட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்றதே காமிக்கிறேன். இதில் வந்துட்டு என்னென்னா, நம்ம வந்துட்டு டிராஃபிக்கு இந்த மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அப்படின்றது இருக்கும். இதை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் செக் பண்ணியே ஆகணும். இருங்க நான் போடுறேன். வருது அப்படின்றதுக்காக நீங்கள் அப்படியே வந்து கடகடன்னு பார்த்துடக்கூடாது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு செக் ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா?
இங்கே பாருங்கள், இதெல்லாம் வெளியூர் எல்லாமே சேர்த்து வருது. செக் சலான் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வருது பாருங்கள். இதில் போட்டிங்கன்னா இந்த இடத்துல வருது பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டு, அதாவது செக் இது டிராஃபிக் இது மற்ற ஊர்லாம் வரும், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. பட் இதில் வந்துட்டு பெண்டிங்கு, ஃபெயில்டு, ட்ரான்ஸ்ஃபரு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அப்படின்றது இருக்கும். இதில் டெல்லி அப்படின்றது வருதுன்னு நீங்கள் குழப்பிக்காதீங்க. இப்போ வந்துட்டு சலான் நம்பர் போடுறதை விட நீங்கள் வந்து கார் நம்பர் போடுறது தான் பெட்ரு, இல்லை உங்களுடைய பைக் நம்பர் போடுறது தான் பெட்ரு. என்ன வெஹிக்கிள் இருக்கோ அதனுடைய நம்பரை இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிய பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா கேப்சா இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்சாவை இதில் கேப்ஸ் லெட்டரில் இருக்குன்னா கேப்ஸ் லெட்ரு, ஸ்மால் லெட்டரில் இருக்குன்னா ஸ்மால் லெட்ரு, இதை அப்படியே நீங்கள் டைப் பண்ணணும். இப்போ என்னுடைய வண்டி நம்பரை நான் இந்த இடத்துல போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கீழே வந்து கேப்சாவையும் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கெட் டீட்டெயில் அப்படின்றத கொடுத்துடலாம். நம்ம வந்துட்டு நம்மளுடைய பைக் டீட்டெயில் தான் போட்டோம். ஸோ அதில் வந்துட்டு எந்த சலானும் எதுவும் இல்லை அப்படின்றதுனால அது என்ன பண்ணுச்சுன்னா சலான் ஸ்டேட்டஸ் வந்துட்டு நாட் ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு. அப்படி நீங்கள் ஏதாவது பேமெண்ட் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு யார் வந்துட்டு சட்டத்தை மீறினாங்க, அதுக்கான வந்துட்டு டிஎல்ஆர் ஆர்சி நம்பர் என்ன, சலான் நம்பர் என்ன, அப்புறம் டிராஃபிக் வந்துட்டு என்ன டிரான்சாக்ஷன் ஐடி, ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்ன ஸ்டேட்டு, இது எல்லாமே இந்த இடத்துல இது போல் வந்துடும். இதனுடைய ஃபைன் அமௌண்ட்டும் இந்த இடத்துல வந்துட்டு வந்துடுங்க. இதெல்லாம் பார்த்து நீங்கள் உங்களுடைய வந்துட்டு சலானை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணணும், நான் இந்த மாதிரி ஃபைனெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா முதல்ல சீட் பெல்ட்டை வியர் பண்ணணும், ஹெல்மெட்டை போடணும். பைக்கில் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் சீட் பெல்ட்டை போட சொல்லி நான் ரெஃபர் பண்ணணும். அண்ட் அதே போல் சீட் பெல்ட் போடலைன்னா வண்டியை எடுக்க மாட்டேன் நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லலாம். வண்டி உரிமையாளர் யாரோ அவர் பேரில் தான் வரும். இதில் யார் வேணால் வந்து உக்காந்து போகலாம், இல்லை வந்துட்டு உங்களுக்கு ட்ராவலில் கூப்பிட்டு போகலாம், இல்லை நீங்கள் பேசஞ்சராக கூட கூப்பிட்டு போகலாம், யாரை வேணால் கூப்பிட்டு போகலாம். அவங்க பண்ணுற தப்பு ஓனருக்கு தான் போய் சேரும். இது நீங்கள் சொந்த வண்டி வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் எது வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் இதை கரெக்டாக பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது பியூசி சர்டிஃபிகேட், அதாவது பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். வேலிடிட்டி நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். 1 இயர் வேலிடிட்டி அதுக்கு வரும். அப்படி ஒருவேளை அது இல்லைன்னா உங்களுக்கு 5000 வரை ஃபைன் வரலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இன்சூரன்ஸ் காப்பி, ஆர்சி ஸ்மார்ட் கார்டு, இது எல்லாத்தையுமே நீங்கள் கூகுள் டிரைவோ அல்லது வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வைக்கிறதோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சந்தர்ப்பம் ஏதாவது ஒரு சூழ்நிலை அமையுதுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஹெல்மெட்டு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கம்மியான ரேட்டில் வாங்கவே வாங்காதீங்க. ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட் இருக்கிற மாதிரி வந்துட்டு ஹெல்மெட்டை வாங்குங்க. டூப்ளிகேட் ஹெல்மெட்டை வச்சுருந்தீங்கன்னா ஃபைன் ஆகாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு சேஃப்டி, நம்ம ஒரு ஹெல்மெட் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 1000 ரூபா கொடுத்து வாங்குவோம். இன்னும் வந்துட்டு ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட் இருக்குது ஒரு 1500 இருக்கும். 500 ரூபாய்க்கு பார்த்து நம்மளுடைய லைஃப்பை வந்துட்டு இழந்துடக்கூடாது அப்படின்றதுல நீங்கள் கவனமாக இருக்கணும். இது மாதிரி நிறைய விஷயங்களை அதிகமாக வந்துட்டு ஹைதராபாத், பெங்களூர் இந்த மாதிரி சிட்டிஸில் இங்கே ரொம்ப சிவியராக ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது ஃபைன் போடுறது, நீங்கள் வந்துட்டு சீட் பெல்ட்டு இல்லை வண்டியில் ஒரு சில விஷயங்களை தவறு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது குறிப்பாக நான் வந்துட்டு காருக்கு சன்ஃபிலிம் போட போக கூட என்னம்மா சொன்னாங்க, சார் நீங்கள் பெங்களூர் போவீங்களா, ஹைதராபாத் போவீங்களா, இல்லை அப்போ இங்கே தானே சுற்றின்னு இருப்பீங்க, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்கள் என்ன டார்க்காக வேணால் போட்டுக்கங்க அப்படின்னா. எனக்கு கார் எடுத்த புதுசு ஒன்றும் தெரியாது, எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் இருக்குன்னு தெரியும். பட் இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த திக்னஸில் தான் போடணும், இந்த விசிபிலிட்டி தெரியணும், அதெல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் இவனுக்கு பேச்சை நம்பி நான் எடுத்துகிட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்துட்டு இந்த 500 ரூபா ஃபைன் அப்படின்றது வந்துட்டு விழுந்துச்சு. அவர் எதுவும் சொல்லலை, சொன்னேன் இது போல் சொன்னாங்க சார் அப்படின்னா. சரி இந்த மாதிரி தான் ஒட்டுறவங்கலாம் சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் இந்த தவறாக பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. நானும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒயிட்டாக போட்டேன். என்ன இப்போ நான் வேணால் வந்து வெயில் வர படாமல் இருக்கிறது இது போட்டுக்கிறேன், இல்லைன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான வந்துட்டு சன்ஃப்ளேம் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகிட போகுது, அதாவது விசிபிலிட்டி கம்மியாகும், அதுக்கப்புறம் நமக்கு வெயிலும் வந்துட்டு குறைஞ்சிரும் அப்படின்றதுக்காக தான் ஓகே அப்படின்னு வந்துட்டு விட்டாச்சுங்க. பட் இதெல்லாம் பார்க்கக்குள்ள அடப்போயா இதுக்காகவா ஒரு வீடியோ அப்படின்ற மாதிரி சிம்பிளாக தாங்க இருக்கும். ஆனால் நம்ம பண்ணக்கூடிய ஒரு ட்ராவலுக்கு 100 ரூபா ஃபியூலுக்கு அடிக்கிறோம்னா 5000 ரூபா வந்துட்டு ஃபைன் அப்படின்றது நமக்கு விழும். சீட் பெல்ட்டு போடலினாலும் சரி, ஹெல்மெட்டு போடலினாலும் சரி, சில கவர்மெண்ட் ரூல்ஸை நீங்கள் இது மதிக்கலினாலும் சரிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைன் அப்படின்றது அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சேஃபான நிறைய பயனுள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்க, அதே போல் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், ஃபைனை அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரைவ் பண்ணுறது மற்றவங்களையும் பாதிக்கும் அப்படின்றத மனசில் நினச்சிக்கோங்க.
நான் இன்னைக்கு வண்டி ஓட்டுறேன்னா அது என்னுடைய பொறுப்பு. சுற்றி இருக்கிறது எல்லாமே என்னுடைய வந்து உயிர். நான் அதை பாதுகாப்பாக வண்டி ஓட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணுங்க. டெய்லியும் இதை ஒரு வேத வாக்கா எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து காரை தொட்டு கும்பிட்டுட்டு இந்த நாள் நல்லபடியாக போகணும், நான் எந்தவித ஃபைனும் பண்ணக்கூடாது, எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் ஃபாலோ பண்ணணும், அதே போல் என் கூட இருக்கிறவங்களையும் ஃபாலோ பண்ண வைக்கணும் அப்படின்ற எல்லா நோக்கத்தோடையும் உங்கள் காரில் இருக்கிறவங்கள தான் சொல்கிறேன். நான் மற்ற காரில் இருக்கிறவங்களெல்லாம் சீட் பெல்ட் போட சொல்லுங்கன்னு சொல்ல, அது கூட சொன்னால் தப்பு கிடையாதுங்க. அதையும் நீங்கள் வந்துட்டு ரெஃபர் பண்ணலாம். இப்போ எப்படி நான் சொல்கிறேன், எனக்கு நடந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன், அது போல தான். நம்ம நாளைக்கு இது போல் நல்ல சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தில் சந்திக்கலாம். பாய்.